ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு என்ன புக் வந்து ஃபாலோ பண்ணலான்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இன்னும் 2 மாதத்தில் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து என்ன புக்கு படிக்கலாம், பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து எது, என்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி எம்டிஎஸ் சிபிடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஷன் 1 அண்ட் செஷன் 2 2 செஷன் இருக்கு. ஓகேவா? செஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், கரெக்டா? ஸோ அதே மாதிரி செஷன் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷன் இருக்கு 2 செஷன்ல. ஓகேவா? ஸோ இதில் செஷன் 1ன்றது பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் நேச்சர். ஓகேவா? ஸோ இந்த மேக்ஸ் ரீசனிங்கில் நீங்கள் இந்த 2 செக்ஷனையும் சேர்த்து நீங்கள் மினிமம் கட் ஆஃப் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுடைய மெரிட்ல வந்து, அதாவது ஃபைனல் மார்க்ல வந்து இது ஆட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ ஒன்லி செஷன் 2 உடைய மார்க், அதாவது ஜிஎஸ் பார்ட் அண்ட் இங்கிலீஷ் பார்ட்டை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் மார்க்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் மேக்ஸ் ரீசனிங்கில் அவங்க கொடுக்குற மினிமம் கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணலைனாலுமே உங்களுக்கு நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபைடு தான். ஓகேவா? கம்ப்ளீட்டாக வந்து கிளியர் பண்ணலன்ற மாதிரி தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த மேக்ஸ் ரீசனிங்கில் அட்லீஸ்ட் அவங்க கொடுக்குற மினிமம் கட் ஆஃப்னாலும் நீங்கள் கிளியர் பண்ணி ஆகணும். ஓகேவா? எம்டிஎஸ்ல பொறுத்த வரைக்கும் என்னன்னா மேக்ஸ் ரீசனிங், அதாவது மேக்ஸ் நிறைய பேருக்கு வராமல் இருக்கும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்டிஎஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற சப்ஜெக்ட்னா என்னன்னாலும் ஃபாலோ பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ மேக்ஸ் வராத காரணத்தினால இங்கே எம்டிஎஸ் பக்கம் வருவாங்க. அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜ்னால உங்களுக்கு இதில் இருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக எம்டிஎஸ் அப்பியர் ஆகலாம். அதுக்கு என்னென்ன புக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலான்றதை இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ செஷன் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங் 2 இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கரெக்டா? இதில் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக் கான்செப்ட்னாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக் டாபிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கு, 2 மேக்ஸ் இருக்கு. இதில் எம்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அட்வான்ஸ் மேக்ஸை வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்படியே கேட்டாலும் மென்சுரேஷன் தான் கேட்பாங்க. மென்சுரேஷன் அண்ட் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ்ல பேசிக்கான கொஸ்டின் தான் இருக்கும். பெருசாக ரொம்ப அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி இந்த மாதிரிலாம் அவங்க ரொம்ப டீப்பாக போக மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அரித்மெட்டிக்ல முக்கியமான டாபிக்ஸ் ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், அதுக்கப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் இருக்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி கான்செப்ட்ல பேசிக் நாலேஜ்னால நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த பேசிக்ல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறது அவசியம். அதுக்கு வந்து ஏதாவது நீங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அது ரிலேட்டடா ப்ரீவியஸ் இயர் பேப்பர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து நீங்க சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணிட்டு டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? செக்ஷனல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுவே உங்களுக்கு மேக்ஸுக்கு மோர் தென் இனஃப். இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமான வந்து நீங்க அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஓகேவா? பேசிக் கான்செப்டை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரியாத டாபிக் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஏதாவது வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுட்டு டெய்லியும் செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் நீங்க போட்டுட்டே இருங்க. வேற எதுவும் நீங்க பண்ண வேணாம். இந்த செஷன் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். செஷன் 2 தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட். ஏன்னா இதுல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் மார்க், அதாவது மெரிட்ல பார்த்தீங்கன்னா மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஜென்ரல் அவேர்னஸ், அதே மாதிரி இங்கிலீஷ் செக்ஷன். ஓகேவா? ஸோ இந்த 2 செக்ஷன்ல நீங்க எடுக்க போற மார்க் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் தீர்மானிக்கும். ஓகேவா? ஸோ கட் ஆஃப் வந்து நீங்க கிளியர் ஆவீங்களா ஆக மாட்டீங்களான்றது எதுனா இந்த செஷன் 2 தான் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன புக்லாம் ஃபாலோ பண்ணலாம்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் லூசன் புக்கு அல்லது அரிஹன் புக்கு 2ல ஏதாவது ஒன்று நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னன்னா கான்செப்ட் இருக்காது. ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் இதுல இருக்கும். ஓகேவா? ஸோ முக்கியமான கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து இந்த லூசன் புக் அண்ட் அரிஹன் புக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காட்ஃபாதர் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் இந்த லூசன் அண்ட் அரிஹன் புக்கு மாதிரியே தான் இந்த காட்ஃபாதர் புக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியா படிக்கிறீங்கன்னா அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா நீங்கள் ஒரு அரிஹன்லையும் படிக்கிறீங்கன்னா ஸோ இதுலையும் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அரிஹன் புக்கில் இல்லாத டாபிக் வந்து இல்லாத ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னா இதுவும் அதே மாதிரி தான் இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க.
ஓகேவா. ஸோ இதில் இல்லாத சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இந்த புக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 2 புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே வந்து இப்போதைக்கு போதும். ஓகேவா. இன்னும் நீங்கள் கொஞ்சம் டெப்த்தாக நீங்கள் படிச்சாகணும்னா, உங்களுக்கு கான்செப்ட் நல்லா புரியணும், எனக்கு வெறும் கீ பாயிண்ட்ஸை மட்டும் படித்தா வந்து மண்டையில் ஏற மாட்டுது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் புக்கு தான் போய் ஆகணும். ஓகேவா. 6th இருந்து நீங்கள் 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக்கை நீங்கள் படித்தாலே போதும். நல்லா நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஜிகேல ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஓகேவா. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாயிடலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு டைம் இல்லை. ஓகேவா. ஸோ 2 மாதம் தான் டைம் இருக்குன்றனால நீங்கள் ஸ்கூல் புக்கை நீங்கள் படிக்க முடியாது. இப்போதைக்கு ஃபுல்லாக நீங்கள் படிச்சீங்கன்னா டைம் எடுத்துரும். அப்போ என்னன்னா முக்கியமான டாபிக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எஸ்எஸ்சியில் ரிப்பீட்டடாக என்ன டாபிக் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கானோ அந்த டாப்பிக்கை டெப்த்தாக படிங்க. ஸோ அதை டெப்த்தாக எதில் படிக்கலாம்னா இந்த ஸ்கூல் புக்கில் தான் படிக்க முடியும். ஓகேவா. ஸோ அதை வந்து அனலைஸ் பண்ணுங்க. எந்தெந்த டாபிக்லாம் வந்து எஸ்எஸ்சி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எதெல்லாம் ரிப்பீட்டடாக வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த டாபிக்ல இருந்து ரிப்பீட்டடாக கேட்குறான்றதை பார்த்துட்டு அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கு ஓகேவா 6th இருந்து 10th வரைக்கும் சமச்சீர் புக் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா. நீங்கள் என்சிஆர்டி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. சமச்சீர் புக்லேயே நல்லா தெளிவாகவே கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் சமச்சீர் ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா. எதுனா இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய கான்செப்ட் மட்டும். ஓகேவா. இல்லை நான் ஆல்ரெடி வந்து ஜிகேலாம் நான் ஆல்ரெடி படிச்சு முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் நிறையா படிக்கணும்னா நீங்கள் தாராளமாக இப்போ டைம் இருக்குது, நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகேவா. ஏன்னா அவங்க சிலபஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னே தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்டெப்த்தாகவே படிங்க. எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்டெப்த்தாக படிங்க. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ பினாக்கிள் புக்கு, இந்த பினாக்கிள் புக் எதுக்காக அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்காக. ஓகேவா. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட கம்பைலேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பினாக்கிள் புக்கில் வச்சிருப்பாங்க. ஓகேவா. ஸோ ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த பினாக்கிள் புக்கோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை படிச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் படிக்கும்போது நீங்கள் வந்து படிக்காத சில பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ரிலேட்டடான பாயிண்ட்ஸையும் நீங்கள் சேர்த்து படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1EQ ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. 1EQ நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கும். 1EQவை தாண்டி பார்த்தீங்கன்னா ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸ், இந்த 2 கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ மந்த்துக்கு படிக்கணும் அப்படின்னா கடைசி ஒரு வருஷத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 இயர் வந்து கண்டிப்பாக நீங்க படிச்சிருக்கணும். ஓகேவா. இன்னும் கரண்ட் அஃபேர்ஸை டெப்தா படிக்கணும் அப்படின்னாக்கா அஃபேர்ஸ் கிளவுட் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டோலோகஸ். ஓகேவா. ஸோ நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க போதும். ஓகேவா. இதை வந்து லாஸ்ட் 1 இயருக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் இதெல்லாம் நான் படித்து முடிச்சிட்டேன், கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஆல்ரெடி நிறையாவே படிச்சிட்டேன், இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் டெப்த்தாக படிக்கணும்னு நினச்சிங்கன்னா அஃபேர்ஸ் கிளவுட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு 3 பார்ட்டாக பிரிக்கலாம். என்னதுன்னா வொக்காபுலரி, கிராமர், காம்ப்ரிஹென்ஷன் பார்ட், இந்த 3 பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேவா. ஸோ அதுக்கு வந்து மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுற புக்கு பார்த்தீங்கன்னா என்ன புக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா வொக்காபுலரிக்கு பிளாக் புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் எப்படி வந்து இந்த பினாக்கிள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கம்பைலேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னேனோ அதே மாதிரி தான் இந்த பிளாக் புக்குன்றது பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் முக்கியமான சில வொக்காபுலரிஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கம்பைல் பண்ணி இதை ஒரு புக்காக கொடுத்து வச்சிருப்பாங்க. அதுதான் பிளாக் புக்குன்றது. வொக்காபுலரிக்கு நீங்கள் பிளாக் புக் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா. சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, அதுக்கப்புறம் ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் இடியம்ஸு, ஸோ அப்புறம் ஸ்பெல்லிங், மிஸ்பெல்ட் வேர்டு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருக்கும். ஓகேவா. வொக்காபுலரி ரிலேட்டடாக உள்ள எதுனாலும் சரி நீங்கள் பிளாக் புக்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு எதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா. அதுக்கப்புறம் கிராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீத்து சிங்குடைய வால்யூம் 1
இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உள்ள பேசிக் கிராமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ரிலேட்டடாக உள்ள பேசிக் ரூல்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் கிராமர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வால்யூம் 1ல இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து எனக்கு கிராமர் வந்து டெப்த்தாக படிக்கணும் அப்படின்னா இந்த லூசன்ட் இங்கிலீஷை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீத்து சிங் வால்யூம் 1 ஃபாலோ பண்ணாலே போதும். இன்னும் டெப்த்தாக வேணும், எனக்கு இன்னும் இதில் நாலேஜ் வந்து நிறைய கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லூசன்ட் இங்கிலீஷில் ஃபாலோ பண்ணுங்க. இதில் கொஞ்சம் நல்லா டெப்த்தாக இருக்கும். ஓகேவா? இது எதுக்காகனா கீழே நியூஸ் பேப்பர் ரீடிங் எதுக்காக அப்படின்னா இந்த காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டுக்காக. ஓகேவா? ஸோ காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண உடனேயுமே அங்கே என்ன சொல்ல வராங்க, அதோடைய மீனிங் என்ன அப்படின்றது தெரியணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரீடிங் அபிலிட்டி இருக்கணும். ஓகேவா? ரீடிங் அபிலிட்டி இருந்தால் தான் காம்ப்ரிஹென்ஷன் நீங்கள் ரீட் பண்ணும்போதே ஒரு டைம் ரீட் பண்ணும்போதே இதுதான் சொல்ல வராங்க, இதோட அர்த்தம் இதான் இந்த கொஸ்டினுக்கு கேட்குறாங்கன்னா இதுக்கான ஆன்சர் இதுவாக தான் இருக்கும் அப்படின்றத உங்களால் டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் அந்த காம்ப்ரிஹென்ஷனை ஒரு 4 டைம் 5 டைம்லாம் ரீட் பண்ணுற மாதிரி ஆயிரும், டைம் கண்டிப்பாக எடுத்துரும். ஓகேவா? இந்த காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் நியூஸ் பேப்பர் ரீடிங் தயவு செஞ்சு டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது வந்து வெறும் காம்ப்ரிஹென்ஷனுக்காக மட்டும் கிடையாது. இதை நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது நிறைய புது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக அதை வந்து கொடுக்கும்போது நீங்கள் அந்த புது வேர்ட்ஸை நீங்கள் டெய்லி நீங்கள் கற்றுக்கலாம். அது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஏதாவது அது ரிலேட்டடாக கேட்டால் கூட ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்லையோ இல்லை சினானிம்ஸ்லையோ கேட்டால் கூட உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் டெய்லியும் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட்டுக்குன்னு இல்லாமல் டெய்லியும் ஒரு 30 மினிட்ஸ் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா புக் லிஸ்ட். ஓகேவா? நீங்கள் இந்த புக் லிஸ்ட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்டிப்பாக உங்களால் மேக்ஸிமம் மார்க் வந்து உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.